ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு உப்புமா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வானலில் லைட்டாக வந்து எவ்வளோ நம்ம ரவை எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற மாதிரி ரவையை வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து பிசு பிசுப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதே வானலில் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்புமா எப்போவுமே டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதமாக மாறும்போதே பார்த்திங்கன்னா போதுமான அளவு உப்பு போட்டு அதில் நான் வந்து இன்றைக்கி எவ்வளோ ரவை எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.5 கப் ரவை எடுத்திருந்தேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி, அதாவது 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது பார்த்திங்கன்னா ரவையை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறாமல் விட்டோம்னா அப்படியே கட்டி ஆகிடும். ஸோ அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே இழுத்து கடைசியில் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்து நைஸான ஒரு ரவையில் செஞ்ச உப்புமா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் அவுட்லுக் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் கிடச்சிது. குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லி மாதிரி நம்ம எடுத்து போட்டு